ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்ஜம் பிரச்சனவதனம் தியாயே சர்வ விக்னோ உபசாந்தகே. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்று விசுவாவாச வருடம் தை மாதம் 8ஆம் தேதி. இன்று 22/1/2026 வியாழக்கிழமை. இன்றைய திதி சதுர்த்தி வளர்ப்பறை, இரவு 2:30 வரை. பிறகு பஞ்சமி. இன்றைய நட்சத்திரம் சதயம், மதியம் 2:32 வரை. பிறகு புரட்டாதி. இன்றைய யோகம் வாரியம், கரணம் வணிசை, நேத்திரம் பூஜ்ஜியம், ஜீவன் பாதி. மரண யோகமும் சித்த யோகமும் கூடிய நன்னாள். இன்றைய தனிய நாள் மாத சதுர்த்தி, மகா தில் வரகுந்த சதுர்த்தி. வளர்ப்பறையில் வரக்கூடிய மிக சிறந்த சதுர்த்தி தை மாத வளர்ப்பறை சதுர்த்தி. மிகவும் விநாயகப் பெருமானுக்கு உகந்த நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். இன்றைய குளிகாதி நேரம், நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. காலை 8 மணி முதல் 9 மணி வரை நல்ல நேரம். இன்றைய யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. இன்றைய வார சூளை தெற்கு, தென் கிழக்கு, பரிகாரம் தைலம் மதியம் 2 மணி வரை. நண்பர்களே, இன்றைய ராசி பலனும் நட்சத்திர பலனும். இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாளாக மேச ராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் அமையக்கூடும். ஒவ்வொரு அமைப்பிலும் இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாளாக அமையக்கூடிய நாளாக அமையக்கூடும். அதே நேரம் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரிடத்திலும் கவனத்தோடும் பக்கத்தோடும் பழக வேண்டிய நாள். வீண் வாக்குவாதத்தினால் தேவையற்ற மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும். பக்குவத்தோடு இருந்தால் இன்றைய நினைத்த காரியம் நினைத்தபடி நிறைவேறும். எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். மிக சிறந்த நாளாக இன்றைய நாள் மேசராசி நண்பர்களுக்கு அமையக்கூடும். பொறுமை, நிதானம், பக்குவம் மட்டுமே அவசியம் தேவைப்படும். அஸ்வதி நட்சத்திரம் மதியம் 3 மணி வரை சிறப்பான பலனும். பிறகு ஒவ்வொரு விஷயத்திலும் கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாள். பரணி மதியம் 3 மணி வரை அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். மாலை நேரத்தில் சிறப்பான பலன் வந்து சேரும். கிருத்திகை மதியம் 3 மணி வரை சிறப்பான பலன் கிடைக்கும். பிறகு அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். நண்பர்களை, அடுத்ததாக நம்ம காண இருப்பது ரிஷபம், மிதுனம், கடகராசி நண்பர்களை பற்றி காண்போம்.